வணக்கம். நவராத்திரி 2025 இன்னைக்கு நம்ம சென்னையில எந்தெந்த இடங்கள்ல கொலு பொம்மை கண்காட்சி வச்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் கொலு பொம்மை விற்பனை நடக்குது அப்படிங்கறத நான் பார்க்கலாம்னு கிளம்பிட்டேன். ஏன்னா வழக்கமா போற இடத்துக்கு தானே போறீங்க அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. இல்லையே, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போறேன். அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். வரீங்களா? நவராத்திரி 2025 இந்த vlogக்காகவே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான பொம்மைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த vlogல நம்ம பார்க்க போறோம். நான் இப்ப இருக்கிறது நம்ம சென்னை அண்ணா சாலையில இருக்கக்கூடிய காதி கிராமோத்யோக் பவன். இவங்களுக்கும் எனக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சென்டிமெண்டா நான் எப்பவுமே இங்க இருந்து தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா அதே மாதிரி இவங்க கிட்ட வந்துட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே மோஸ்ட்லி இருக்கும், ஃபிக்ஸட் ப்ரைஸ்ல இருக்கும். இந்த முறை பார்த்தோம்னா நிறைய புது புது விதமான பொம்மைகள் வந்துருச்சு. எனக்கு முதல்ல உள்ள வந்தவனவே நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம அண்ணாமலையார் உண்ணாமலே அம்மன் பாருங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப தத்ரூபமான ஒரு பொம்மையா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. வெயிட்லெஸ்ஸா தான் இருக்காங்க. சரி, நான் மெதுவா எடுத்து பார்க்கறேன் பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய விஸ்வரூப தரிசனம், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. உள்ள போய் பாருங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொலு வைக்கணும்னு ஆசை, எத்தனை படி வைக்கிறதுன்னு தெரியல, படி வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குமான்னு தெரியல, இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளவே இருக்கு. ஆனா இங்க ஒரு விஷயத்த பார்த்தேன், அது உங்களுக்கெல்லாம் ஒரு பதிலா இருக்கும்னு சொல்லலாம். இங்க பாருங்களேன், ஒரு சின்ன கொலு படி செட்டப் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லா சாமியுமே இதுல இருக்கு. பார்த்தோம்னா நம்ம பூஜை அறை மேடை மேலே அழகா வச்சிடலாம் போல் இருக்கு. தினமும் நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சின்ன கொலுப்படி செட்டு. இது கொஞ்சம் எனக்கு இம்ப்ரெஸ்டா இருந்தேன். எப்பவுமே நம்ம யோக நரசிம்மர் வந்து தனியா தானே பார்ப்போம். இங்க பாருங்க, யோக நரசிம்மர் இருக்காங்க, தாயாரோட யோக நரசிம்மர் இருக்காங்க. அப்படி எப்பவும் போல நம்ம வீட்டுல நம்ம பாட்டி, நம்ம அம்மா, நம்ம பாட்டிக்கு பாட்டி இவங்கெல்லாம் என்னென்ன வேலை செஞ்சாங்களோ அந்த உரல் ஆட்டுறது, அம்மி, பம்பு செட்டு, இந்த மாதிரியான பொம்மைகள் எது எப்படி இருந்தாலும் நம்ம திடீர்னு வந்து ஒரு சிட்டி செட்டப்போ இல்லை வில்லேஜ் செட்டப்போ, சில பேர் வந்து சில கான்செப்ட்ஸ் வைப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த கேம்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸிங்கு, டென்னிஸு, இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது. அதே மாதிரி பிட்டுக்கு மண் சுமந்தார், அந்த கதை உங்களுக்குலாம் தெரியும். வந்தி பாட்டிக்காக சிவபெருமான் வந்து பிட்டுக்கு மண் சுமந்தார். அந்த கதையை வந்து இந்த முறை அழகாக வந்து பொம்மைக அமைச்சிருக்காங்க. பிரதோஷம் செட் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க அரக்கு மாளிகை கட்டி இருந்தப்போ அந்த அரக்கு மாளிகையே வந்து எரிக்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க தப்பிச்சுட்டு வந்தப்போ அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனில் பாருங்கள், ரொம்ப அழகான வந்து ஒரு செட் அமைச்சிருக்காங்க. இந்த கௌரவர்கள் கூட அவங்க ஒரு விளையாட்டுல ஈடுபட்டாங்கன்னு தெரியும். அதில் வந்து அவங்க திரௌபதியை வந்து விட்டுட்டாங்க. அதனால அந்த சூதாட்டம் செட் இருக்கு. அதுக்கப்புறமா திரௌபதிக்கு வந்து கிருஷ்ண பகவான் துயில் கொடுத்த அந்த செட் இருக்கு. அப்புறமா கிரகலட்சுமி செட்டு, நம்ம வீட்டுக்கு கிரகலட்சுமி வந்து எப்படி இருக்கும், வாஸ்துலட்சுமி, இந்த மாதிரி வாஸ்துலட்சுமி செட் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன அழகான செட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. இது வந்து இந்த வருஷத்துடைய ஹைலைட். இன்னும் நிறைய இருக்கு, உள்ளவா. நிறைய தீம்ஸ் இருக்கும். இது வந்து கோவில் கோபுரம் மாதிரியான செட்டு. கீழே கோமோதா செட் இருக்கு. மைசூர் சாமுண்டீஸ்வரி அழகா செட்டு பண்ணிருக்காங்க அவங்க, கோலம் அதெல்லாம் வச்சு. அதே மாதிரி அம்பாள் பார்த்தோம்னா யூஸ்வலாவே இங்க எல்லா அம்பாளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அம்சமா இருப்பாங்க. இந்த வாட்டி மாதங்கி வந்திருக்காங்க பாருங்களேன். மாதங்கி ரெண்டு பக்கமும் கிளியோட மாதங்கி வந்திருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன் அதோட ரொம்ப அழகா இருக்காங்க. ஆடிப்பூர ஆண்டாள் செட் இருக்கு. தசாவதாரம் செட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக்ஷன் தசாவதாரம் தெரியுமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இங்க தான் வந்து பார்க்க முடியும். பெரியாழ்வாருடைய செல்ல பொண்ணு ஆண்டாள். பெரியாழ்வார் தோல்ல ஆண்டாள் உட்கார்ந்துருக்காங்க பாருங்களேன். இந்த பொம்மை அழகா இருக்கு. கோலாட்டம் ஆடுற மாதிரியான விநாயகர் இருக்க. அக்கா, இது என்ன அம்மன்? இந்த ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறாங்க இல்லைங்களா? ஓகே. அந்த அம்மனே வந்து கையில கூழ் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கையில கூழோட வந்து அம்மன் எவ்வளோ அழகா இருக்கு. அதாவது ஆடி மாதம்னு இல்லைங்க, உச்சி வேலையில் சுமங்கலி பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தானா
அது அம்பாலே வந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா இருக்காங்கல்ல. நமக்கு விநாயகர் பெருமான் ரொம்ப பிடிக்கும்ல. எலி டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் பாருங்களேன், அழகா எலி வந்து டான்ஸ் ஆடுது. விநாயகர் பெருமான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த முறை ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ராமாயணத்துல இருக்கக்கூடிய 24 கதைகள் புத்திர காமேஷ்டி யாகத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்க ராமர் ஜனனம், சபரி மோட்சம், வாலிவதம், இப்படி எல்லா கதைகளையுமே இந்த முறை தனித்தனி செட்டு பொம்மைகளாவே அமைச்சிருக்காங்க. நீங்க 24 கதைகளையும் மொத்தமா வாங்கி நீங்க இந்த வாட்டி ராமாயண தீம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும்போதே வந்து அதை கிராப் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்படியே என் மனசை கொள்ளை கொண்ட ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அங்க பாருங்க, அம்மன் வந்து சிம்ம வாகினியா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்காங்க. அதாவது ஒரே ஒரு பொம்மை வச்சா கூட அவ்வளோ ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது அம்பாள். அதாவது நான் என்ன ஒரு சஜஷன் சொல்லுவேன்னா, வாங்கிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பத்திரமா பாதுகாக்க முடிஞ்சா மட்டுமே வாங்குங்க. ஏன்னா இந்த ஒரு வருஷத்தோட கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் அந்த அம்பாளை பத்திரமா எடுத்து வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான பூஜைகள்லாம் செய்யணும். அப்படிப்பட்டவங்க சூஸ் பண்ணி வாங்குங்க. வர்றவங்க அத்தனை பேரும் அவங்க கிட்ட சரணடைஞ்சிருவாங்க, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க. அதே மாதிரி இங்க பாருங்களேன், சுவாமியோடைய செட்டு பிரதோஷம் சமயத்துல அம்பாலும் சுவாமியும் வந்து நந்தி பகவான் மேல கிளம்பும் போது எப்படி இருந்தா, தத்ரூபமா கிளம்பும் போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த செட்டு. அதாவது நீங்க காதி கிராமோத்யோக்கு வந்தீங்கன்னா எந்த பொம்மை வாங்குறது, எதை நான் மிஸ் பண்றது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ நிறைய சாய்ஸஸ் இருக்கும். கண்டிப்பா வாங்க. காதி கிராமோத்யோக் பவன், அண்ணா சாலை, சென்னை. ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோவிலுக்கு பக்கத்துல வந்து ஸ்ரீ பார்த்தசாரதி ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு ஒரு கடை இருக்கு, ஒரு மண்டபத்துக்குள்ள. அங்க பார்த்தோம்னா 4 அடி உயரத்துல முருகப்பெருமான் பார்த்து அப்படியே ஒரு நிமிஷம் நின்றுட்டு நானா உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து பார்த்த பிறகுதான் பார்த்தோம்னா உங்களுக்கு விஸ்வரூபத்துல பார்வதி தேவி இருக்காங்க. இங்க நான் பார்த்து வியந்த பொம்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க, முருகப்பெருமான் மயில் மேல இருக்கார். சோலாப்பூர் லக்ஷ்மி. இங்க பாருங்க, சிவபெருமானுடைய மடியில வந்து பார்வதி தேவி உட்கார்ந்துருக்காங்க. நம்ம திருச்செந்தூர் சுவாமி வந்து நமக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விழான்னு பார்த்தோம்னா பச்சை சாத்தி, சிவப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி. திருச்செந்தூர் போறவங்களுக்கு சுவாமியை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அதில் பார்த்தோம்னா இந்த முறை முதல் முறையா பச்சை சாத்தி அலங்காரத்துல ஆறுமுக கடவுள் வந்திருக்கிறது நிஜமாவே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே மாதிரி அங்க பாருங்க, அம்பாள் தில்லைக்காளி. தில்லைக்காளிலாம் வந்து சில இடங்கள்ல மட்டும் தான் கிடைக்கும். முருகப்பெருமானே காவடியை தூக்கினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு கற்பனையில முருகப்பெருமான். இவங்களை பாருங்களேன், இந்த பொம்மை பாருங்க, அம்பாள். எல்லாருமே தனக்குள்ள வாங்கிக்கிட்ட மாதிரி அம்பாள். இங்க இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒண்ணுத்துக்கு ஒன்று போட்டி போடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உள்ள போய் பார்க்கலாம். இங்க பார்த்தோம்னா திருவந்திபுரம் சேர்க்கை, அங்க பாத்தீங்களா மேல சுவாமி. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி, அவரையும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க பாக்குறேன். அதுவும் அந்த கலர்ஃபுல்லான அலங்காரத்துல ரொம்ப அழகா இருக்காரு. திருமங்கை ஆழ்வார் அவருடைய மனைவியோட நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி பிரம்மோற்சவ செட்டு இங்க தயாராகிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, இங்க பாருங்க, துளசி மாடம். ஒரு வேளை எங்க வீட்டுல வந்து செடி வைக்கவே இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இது அம்பாள் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல வச்சிடலாம். விஸ்வரூப தரிசனத்துல சுவாமி மேல பாத்தீங்களா, உங்களுக்கு பெரிய பாளைய பவானி அம்மன். ஆடி மாசம் வந்துச்சுனாவே நம்ம பவானி அம்மன் கோவிலுக்கு போயிடுவோம். பாத்தீங்களா, திருவல்லிக்கேணி பவானி அம்மன். உத்தரகோச மங்கையில ஆருத்ரா சமயத்துல மரகத நடராஜை பார்க்கணும்னு காத்துட்டு இருப்பீங்களே. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் போனாதாங்க நீங்க அவரை மரகத நடராஜரை பார்க்க முடியும். மற்ற சமயத்துல சந்தன காப்போட தான் அவர் சுவாமி காட்சி அளிப்பாரு. ஆனா பாத்தீங்களா, மரகத நடராஜர் இப்ப என் கையில இருக்கா. இந்த வருஷத்துல பார்த்தோம்னா நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்ல உற்சவரா இருக்கக்கூடியவர் இவர் வந்து நரசிம்மருடைய உற்சவர். அதாவது இந்த மாதிரி பொம்மை குழு சமயத்துல கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எது வந்து உங்க மனசு கொள்ளை அடிக்குது அப்படிங்கிறத பாருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. ஓகேவா? நீங்க வர வேண்டியது வந்து நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் பக்கத்துல வந்து ஸ்ரீ பார்த்தசாரதி ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இங்க தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு.
வருஷத்திற்கும் மேலாக பழமை வாய்ந்த பொம்மை சத்திரம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவில ஒட்டி இருக்கக்கூடியதுதான் பொம்மை சத்திரம். இங்க கிட்டத்தட்ட 100 வருஷமா வந்து பொம்மைகள் வந்து கொலு மாதிரி வச்சு அவங்க விற்பனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா காலத்துல ஆரம்பிச்ச விஷயம் தாத்தாவுக்காக இன்னைக்கு வரைக்கும் பேரனும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் விசேஷமே. இந்த வருஷத்துல அதாவது நவராத்திரி 2025ல இங்க பொம்மை சத்திரத்திற்கு வந்திருக்க புது பொம்மைகள் எதுன்னு பார்த்தோம்னா இங்க சரஸ்வதி 8 விதமான சரஸ்வதி வந்திருக்காங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி அங்க பார்த்தோம்னா வந்து ஷியாமலா, வாராகி, மாதங்கி அந்த செட் 3 பேருமே வந்து ரொம்ப அம்சமா இருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா லலிதா அம்பிகை அவங்க வந்து சிவபெருமான் மேல ஏறி உட்கார்ந்திருக்காங்க பாத்தீங்களா, லலிதா அம்பிகை இருக்காங்க. அப்புறம் பாலா திரிபுர சுந்தரி. மும்மூர்த்திகள் இந்த முறை பார்த்தோம்னா சின்ன செட்டு பார்த்துருப்போம் இல்லையா, முதல் தடவையா இந்த செட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க மும்மூர்த்தி செட்டு நல்ல ஒரு கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்க அந்த மும்மூர்த்திகள் செட்டு. அதே மாதிரி இங்க பெருமாள் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி கொடுக்கிறார். கருடர் மேல ஸ்ரீதேவி பூதேவி மேல சுவாமி வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி துளசி கல்யாணம், எனக்கு சின்ன பொம்மை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளசி கல்யாணம் செட்டு இங்கே பாருங்க, துளசி கல்யாணம் செட்டு. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நவ ஹனுமன் செட்டு, நவ ஆஞ்சநேயர் செட்டு இந்த வருஷத்துக்கான ஒரு புது செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான் என்னோட ஃபேவரட் முருகப்பெருமான் பார்த்தோம்னா இவருங்க, அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகு. வருஷம் தேடுவேன், இந்த வருஷம் என்னால் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ கிளாட். இந்த மாதிரி நிறைய செட்ஸ் இங்கே புதுவிதமான நிறைய செட்ஸ் இருக்குது. நிறைய கேம்ஸ் மாதிரியான செட்ஸ் இருக்குது. உங்களுக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் இருக்குது. மீனாட்சி திருக்கல்யாணம் இங்கே பார்த்தோம்னா நம்ம பழனி ஆண்டவர் இருக்காரு, ஐயப்ப சுவாமி இருக்காங்க. ஐயப்ப சுவாமி பாருங்களேன், இப்போ நவராத்திரி முடிச்ச உடனே உங்களுக்கு கார்த்திகை மாதம் பிறந்துடும். பாருங்க ஐயப்ப சுவாமி இருக்காரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு விதமாக சேலஞ்சிங்காக இருக்குங்க. ரங்கநாதர் பாருங்களேன் கம்பீரமாக இருக்காரு. அப்புறம் பாண்டுரங்கர் ரகுமாயி. இங்கே பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல உங்களுக்கு வழியாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொம்மை வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கூட அடுத்த வருஷம் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலாக வைக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். ஒருவேளை நம்ம திருவல்லிக்கேணிக்கு வரணும், திருவல்லிக்கேணியில் வந்து செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொம்மை சத்திரம் வாங்க. கரெக்டாக வந்து பார்த்தசாரதி கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பொம்மை சத்திரம் இருக்குது. ரொம்ப அழகழகான பொம்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் கலந்த ஒரு கடைக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் பொம்மை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான பொம்மைகள் இருக்குது. இதை நான் ஆன்லைன் ஷாப்பில் பார்த்தேன், அதனால் நான் செக் பண்ணிட்டு வந்தேன். என்னென்னா உங்களுக்கு தெரியும் www.luckipot.in. ஆக்சுவலி ஆன்லைன்லேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நேரில் வந்து பார்த்தா தான் என்ன மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. சரி ஓகே, எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம ராயபுரம் கல்மண்டபம் பக்கத்தில் இருக்குது. luckipot.in இருக்குது. இங்கே எல்லாமே இருக்குது. எல்லா ஷாப்ஸை விட luckipot.in தேடி நான் எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. பிகாஸ் இவங்க கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே யூனிக்காக இருக்கும். அதாவது நான் வேற எங்கேயும் பார்க்காத பொம்மைகள் வந்து இது சூஸ் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொம்மை இருக்கும், ஓகேவா? அதனால் வருவேன். அதுலேயும் குறிப்பாக இந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா நடுவில் இருக்கார் பாருங்க, அவர் வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி. நம்ம நார்மலாக தட்சிணாமூர்த்தியை பார்த்துருப்போம், ஆனால் மேலே பாருங்களேன் அந்த மரம், அதுக்கப்புறம் அந்த விழுதுகள் தொங்குறது, இதெல்லாம் இது வந்து ஒரு அவார்ட் வின்னிங் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து அவங்க எடுத்து இது அவங்க கிட்ட வாங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஸ்பான்சர் பண்ணி அவங்க இது என்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஆர்டிஸ்ட்டை அந்த அளவுக்கு அது பண்ணியிருக்காங்க.
மயிலாப்பூர் மாடவீதி பக்கம் வந்துட்டேன். நல்லா இருட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்கெங்கே கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைமே இங்கே வந்திருக்கேன். மாடவீதிக்கு வந்திருக்கேன். என்னங்க மாடவீதின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்களா மயிலாப்பூர் மாடவீதி வந்தீங்கன்னா வெறும் கீழே இருக்க கடையை மட்டும் பார்த்துட்டு போயிடுவீங்க. ஆனா நான் கொஞ்சம் அப்படியே பராக் மேல பார்க்கும்போது சூர்யா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையை பார்த்தேன். சரி இது எங்க கரெக்டா இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம மயிலாப்பூர் மாடவீதியோடைய எட்ஜுக்கு வந்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும். ஐசிஐசிஐ பேங்குக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மாடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூர்யா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 365 நாளும் நீங்க பொம்மை வாங்கலாம். ஆனா டியூரிங் நவராத்திரி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்கலாமா வாங்க. அதாவது உற்சவருடைய ஸ்டாச்சு பாருங்களேன். அதாவது பூதேவி ஸ்ரீதேவியோட சுவாமி உற்சவர் ரொம்ப அழகா கம்பீரமா இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கத்துல குபேரர் இருக்காரு. அப்புறம் நம்ம முருகப்பெருமான் இருக்காங்க. முருகப்பெருமான் கையில வேல் இல்லையேன்னு யோசிக்காதீங்க. நான் வேல் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். பிகாஸ் திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க இல்லையா, அதனால. அப்புறமா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயப்ப சுவாமி இருக்காங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானப்பால் செட்டு சம்பந்தருக்கு வந்து அம்பாள் ஞானப்பால் கொடுக்கறது. அதே மாதிரி சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி, முருகப்பெருமான் செல்லமா பார்வதி மலையில உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா சூரிய தேவர், அப்புறம் கிருஷ்ணர் வந்து யசோதா மலையில உட்காந்துருக்காங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா ஆறுமுகர் அவரு. அப்புறம் நம்ம துர்கா மகிஷாசுர மாதிரி ரொம்ப அழகா இருக்காங்க. பாவை விளக்கு இருக்கு. பாவை விளக்கு இருக்கு. சரி, இந்த பக்கத்துல பார்த்தோம்னா இது வந்து முத்தங்கி பெருமாள். இதே மாதிரி அங்க வந்து ரத்னாவதியிலயும் வந்து இருக்காங்க. அப்புறம் வாராகியம் பாருங்களேன், சிவபெருமான் வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பூரி ஜெகநாதர் செட்டு அது இருக்கு. அப்புறம் நால்வர் செட் பார்த்தீங்களா உங்களுக்கு, நால்வர் செட்டு. அப்புறம் திருப்பதி செட் மாதிரி உங்களுக்கு அழகா, இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் நிறையவே இருக்கு. உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் ஒரு ஆறு. அதே மாதிரி நான் போன வருஷம் ஒரு கொலுக்கு போயிருந்தேன். இந்த காளிகாம்பாள் சிலையை பார்த்து எங்க வாங்கினீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த முறை நான் காளிகாம்பாள் பார்த்து இவ்வளோ அழகான சிரிப்பு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகான சிரிப்பு இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மள நிறைய பேர் வந்து ஒரு சின்னதாக இப்போ தான் நாங்கள் முதல் முறையாக வந்து வாங்க போகிறோம், முதல் முறையாக நம்ம கொலு வைக்க போகிறோம், ஆனால் எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒரு சொல்யூஷனும் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான சின்ன பொம்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் கொலு வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்கீங்க, இல்லை ஒரு காம்பேக்டாக எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கே வாங்க. முதல் முறை நீங்கள் கொலு வைக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் களிமண் பொம்மைகள் சூஸ் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு 20 வருஷம் கழிச்சு பேசும்போதும் நான் வந்து முதல்ல வாங்கின பொம்மைகள் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது களிமண் பொம்மைகள் அப்படியே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரியான காம்பேக்டாக ஒரு சின்ன படி வச்சு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் வச்சுக்கலாம். இதில் இருக்கிற பொம்மைகளுக்கு உங்களுக்கு ஓகேனாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கடை எங்கே நான் திரும்ப சொல்லிடுறேன். நம்ம சூர்யா ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், மயிலாப்பூர்.
வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். ஆனால் மயிலப்பூர் மாட வீதியில் வந்து நம்ம வாங்கிதான் நம்ம ஆமாம் அது வாங்கித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கடைப்படுறவங்க அத்தனை பேருமே வந்து ஏழைகள். வருஷத்தில் வரக்கூடிய இந்த சீசன் இந்த கடையை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் வரும்போது பேரன் பேசினா கூட ரொம்ப பிரச்சனை பேரன் பேசாதீங்க. அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் பார்த்து நீங்கள் பிடிச்சி வாங்கிட்டு போங்க. அது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி